பண்ணலாம். ஆமாம், இன்னைக்கு எண்ணெய் ஊற்ற சொல்லியிருக்கிறீங்க 1 லிட்டரு. இது என்ன எண்ணெய்? இது வந்து பார்த்தீங்கன்னா புங்கெண்ணெய். இப்போ வந்து பயன்படுத்துகிறீங்க? இப்போ புங்கெண்ணெய் வந்து நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். இவ்வளோ நாள் ஸ்ப்ரேவுக்கு மட்டும்தான் வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய்னு முக்கூட்டெண்ணெய் பயன்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வேர் வழியாக மண்ணுக்கு கொடுக்கறதுக்கே நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்குள்ளே ஊற்றுப்போம். ஃபோனில் இப்போ இதை வந்து நம்ம வேர் வழியாக கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மண்ணில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களும் அழியும். அதே சமயத்தில் செடிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். செடிக்கு தேவையான அனைத்து சத்துமே இந்த புங்கெண்ணெயில் கிடைக்கும்ப்பா. இன்னொரு லிட்டர் ஊற்று, 2 லிட்டர் ஊற்றுப்பா. இன்றைக்கி வந்து நம்ம மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம கொடுக்குறோம். மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நல்லா வளர்ச்சிக்காகவும் பூ வைக்கிறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் நம்ம ஊற்றுறோம். புங்கெண்ணெயை கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த எண்ணெயை வந்து பால் மாதிரி கரைக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான லிக்விட் வச்சுருக்கிற எண்ணெய் கரைப்பான்னு சொல்லி எண்ணெய் கரைப்பான்னு சொல்லி லிக்விட் வச்சுக்கிறோம். அந்த லிக்விடை இதில் கலந்த உடனே பார்த்தீங்கன்னா பால் மாதிரி மாறும். அப்படி பால் மாதிரி மாறினால் மட்டுமே நமக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா மண்ணு கெட்டு போயிடும். மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது செடியும் ஒளிச்சேர்க்கை பண்ணாது. இப்போ வாங்க, இதுதாங்க அந்த எண்ணெய் கரைப்பான். இந்த எண்ணெய் கரைப்பான் பார்த்தீங்கன்னா திக்காட்டு இருக்கும். இது வந்து ஒவ்வொரு பேரில் ஒன்று விட்றாங்க. இந்த எண்ணெய் கரைப்பான் வந்து பயோதாங்க. நம்ம இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 1 லிட்டருக்கு 100 ml ஊற்றணும். அப்போ 2 லிட்டருக்கு 200 ml. நிறைய பேருக்கு தெரியாது, இது எண்ணெயெல்லாம் சுத்தமான இதெல்லாம் பியூராக கரையிறது. இது வந்து எண்ணெய் கரைப்பான். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெய் கரைப்பானை தான் எண்ணெயில் கலக்க போகிறோம். இது வந்து 1 லிட்டருக்கு 100 ml. அதாவது 1 லிட்டர் எண்ணெயை கரைக்கிறதுக்கு 100 ml. அப்போ நம்ம 2 லிட்டருக்கு 200 ml ஊற்றிடுப்பா. சரி, 200 ml. பாருங்கள், நம்ம புங்கெண்ணெயில் அப்படிலாம் தட்ட வேண்டாம், டக்கு டக்குன்னு ஊற்று கலந்துட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தண்ணியை ஊற்றினோம்னா பால் மாதிரி மாறிடும். அப்படி பால் மாதிரி மாறினால் மட்டும்தான் அந்த சத்து செடிக்கு கிடைக்கும், மண்ணுக்கும் கிடைக்கும். மண் பொதுனாவும் மண்ணில் உள்ள சத்து செடிக்கு கிடைக்கும். செடிக்கு கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல், அதனுடைய வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது. அதற்காகத்தான் நம்ம வந்து எண்ணெய் கரைசலில் கொடுக்குறோம். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் தயாரிக்கக்கூடிய சாணப்பாசி கரைசல். அந்த சாணப்பாசி கரைசல் எப்படி நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பிரித்து எடுத்து நம்மளே தயாரிக்கலாம். அதாவது பாக்டீரியானா லேபுக்கு போனால், உரம்னா உரக்கடைக்கு போனால், இனிமேல் எல்லாமே விவசாயியோட இடத்துலையே நம்ம தயாரிச்சுக்கலாம். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான் இப்போ உரத்துக்கு பதிலாக சாணப்பாசி கரைசல் எண்ணெய் கரைசலை கொடுக்குறோம். அதே மேலே பூச்சி மருந்துக்கு பதிலாக எண்ணெய் கரைசல், சாணப்பாசி கரைசல்லேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த மீன் அமிலம் ப்ளஸ் இலைதலை போட்டு பூச்சி விரட்டி, அதே இலைதலை போட்டு நுண்ணூட்டம் எல்லாமே நம்ம தயாரித்து கொடுத்துக்கிறோம். அதே இல்லாமல் இந்த சாணப்பாசி கரைசல் 1 லிட்டர் இருந்தால் 200 லிட்டராக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 கிலோ நாட்டு சக்கரை வந்தால் போதும். அதையவே மீண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை வெயிலில் தான் வைக்கணும். இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எண்ணெய் கரைசலே கொடுத்தாலும் இதில் கலந்து கொடுக்கும்போது பயங்கரமான எஃபெக்ட்டு, நல்ல ரிசல்ட்டு. இது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கரைசல், கால்சியம். இப்போ கரைச்சாச்சு, நல்லா கலக்குப்பா. இதை நல்லா கலக்கிக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் வர்றதுனால 1000 லிட்டரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ஏக்கருக்கு 200 to 300 400 லிட்டர் கொடுக்கலாம். 200 லிட்டர் போதுமானது. நம்ம வந்து ரிசல்ட் வர்றதுனால 1000 லிட்டரில் போட்டு வச்சு 200 லிட்டராக நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயை நல்லா கலக்கிக்கங்க. ஏன்னா தேங்காய் கடலை எண்ணெய் மீடியமாக கலக்கினா கூட இந்த புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், பருத்தி எண்ணெய், விளக்கெண்ணெய் இதையெல்லாம் வந்து நல்லா கலக்கிக்கணும். அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஷேடு கலர் மாறிடுச்சு அப்படின்னாவே நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நல்லா கரைஞ்சால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிற பலன் கிடைக்கும். இல்லைன்னா ரிசல்ட் கிடைக்காது. இது வரைக்கும் எண்ணெயில் வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்லலை. இயற்கை விவசாயத்துக்கு மாறாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா. எண்ணெயில் சத்து இல்லை, புண்ணாக்கில் சத்து இல்லை, மீனமிலத்தில் சத்து இல்லை, அதில் சத்து இல்லை, இதில் சத்து இல்லை. அதில் இருக்கிற சத்தை விட உரத்தில் வந்து சத்து அதிகம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் உரத்தை மைண்டில் ஏற்றணும். புதுசாக வர்ற இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். செஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயி என்றைக்கும் மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்க இயற்கையில் வந்து அவங்கவுங்க காட்டுக்கு அவங்கவுங்க செஞ்சு பார்க்கும்போது
அதில் வர்ற ரிசல்ட்டை பார்த்துட்டாங்கன்னா அவங்க செலவே கிடையாது, மண் வளமாக இருக்குது, நமக்கு ரிசல்ட் இருக்குதுங்கிறப்ப மாற மாட்டாங்க. அதனால் இந்த புதுசாக வர்ற விவசாயிகள் அச்சப்படுறாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் ஒவ்வொருத்தர் இது மாதிரி சொல்கிறாங்கண்ணா, அவங்க புரிதல் இல்லாமல் சொல்கிறாங்கன்னே நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை, நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வேணால் நம்ம இடத்த வந்து பாருங்கள். எல்லா வீடியோ போட்டாங்கன்னா ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போடுவாங்க. நம்மளை மாதிரி காட்டில் வந்து ஒரு விவசாயி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்தா நல்லாயிருக்கு, எதை கொடுத்தா செலவு குறையும், இந்த சாணப்பாசி கரைசல்லாம் விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம். அவங்களே தயாரித்து அவங்களே காட்டுக்கு கொடுக்குறாங்க போது அவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எண்ணெய் கரைசலாம் இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு வயலுக்கு கொடுத்து பாருங்கள், மற்ற வயலுக்கு உங்களுக்கு இந்த வயலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னு. வித்தியாசம் தெரியும் போது நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஏன் போய் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும், நமக்கு நாமே செஞ்சு பார்க்கணும். நம்மால் வரைய என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் காடு தான் லேப், உங்கள் காடு தான் லேப்பு, நீங்கள் தான் விஞ்ஞானி. அப்படிங்க போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஒரு காட்டுக்கு கொடுத்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு அப்படின்னோம்னா நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும். அடுத்தவங்களை கேட்டு இப்போ ஒரு கடைக்கே போகிறீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா மருந்து ஃபுல்லாக போட்டு தீட்டு விட்ருவாங்க. அதனால் அவங்க காட்டுக்கு நீங்களே கொடுத்து பாருங்கள். என்னுடைய அனுபவத்தை நான் பதிவிடுறேன், உங்களுடைய எங்களுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் காட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒரு பதிவு போட்டிங்கன்னா மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம சாணப்பாசி கரைசலில் கொடுத்து விளையிறது தான் எந்த அளவுக்கு கருன்னு இருக்குதுன்னு பாருங்கள். மாட்டுக்கு தீவன புல்லு நம்ம அனைத்து வீடியோவும் போட்டிருப்போம். லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 வருஷமாக எண்ணெயை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே எண்ணெய் கரைசல் வீடியோ, சாணப்பாசி கரைசல் வீடியோ, ஹியூமிக் வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா ஹியூமிக்கெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது ஹியூமிக் பவுடரையும் கொடுத்தோம் அப்படின்னம்னா நமக்கு நல்லா வளர்ச்சி. நம்ம முன்னே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம விட்டுட்டா இப்போ மக்களுக்காகவே இந்த ஹியூமிக் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹியூமிக் அன்னைக்கு கொடுத்துட்டு போனது போக மீதி இருக்குது, இதுலேயும் போட்டு வச்சுருக்கான். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஹியூமிக்கோடைய வேலைப்பாடு உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. பலதானிய விதைப்பு மட்டும்தான். பலதானிய விதைப்புக்கு அடுத்தபடியாக மண்ணை வந்து பிஹெச் லெவலை மாற்றுறது, ப்ளஸ் மண்ணில் உள்ள அங்கக கார்பனை இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லாமே மண்ணை பொதுன்னு பண்ணுறது, வேர் பிடிப்பு வேரை வந்து வளர வைக்கிறது, அதே சமயத்தில் வேர் வளர்ச்சியை தூண்டுறது, அனைத்து வேலையும் இந்த ஹியூமிக்கு செய்யும். இந்த மாதிரி முக்கியமான பொருள் எல்லாம் நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயம் நமக்கு நாமே செஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இந்த சாணப்பாசி கரைசல் விவசாயிகளே தயாரித்து விவசாயிகளே பயன்படுத்திக்கலாம். இதை வச்சு மீனமிலம் தயாரிச்சிக்கலாம், என்பிகே தயாரிக்கலாம், வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வச்சு கால்சியம், நீங்கள் கால்சியம் நைட்ரேட்டுன்னு போய் கடையில் காசு கொடுத்து வாங்குவீங்க. அதெல்லாம் எதுவுமே வாங்க தேவையில்லை. எல்லாம் நம்ம விவசாயிகளே தயாரித்து குடோன் நம்மளே விவசாயிகளே வச்சுக்கலாம். சும்மா ஒரு பேரில் தான் ஆரம்பித்தேன். ரிசல்ட் வர பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலவே கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் கிழங்கு பிடுங்கிறதுக்கு எனக்கு அதிகபட்சம் 10,000 ஆகாது முதலீடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுடைய உழைப்பு தான். அப்படிங்கிற விலை விற்கல அப்படின்னாலும் நட்டம் வராது. போன தடவை பார்த்தீங்கன்னா 1.25 ஏக்கரில் 30 டன்னு பிடுங்க இந்த கிழங்கு. நம்ம கிழங்கு பிடுங்கின வீடியோவெல்லாம் போட்டிருப்போம் லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில். எவ்வளோ பெரிய கிழங்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு குச்சிலையும் 30 கிலோ 40 கிலோ குச்சியெல்லாம் தனியாக எடுத்து எடை போட்டு காட்டோம். கம்மியான இடையிலேருந்து அதிக எடை வரைக்கும் இருந்துச்சு. அதிகபட்சம் 40 கிலோ ஒரு குச்சியில். ஒரு 28 நல்ல என்ன வை என்ன கூட போதும். அப்படிங்க பிடி இதில் பிடிக்குமா? பால் மாதிரி எத்தனை 8 ஊற்றுனே இல்லையா? ஊற்றிட்டேன். வருமாம்மா கொஞ்சம் பவர் எஃபெக்ட் தண்ணி வர தானே மாறும். 8 10 ஊற்றுனியா? 10. தண்ணி ஃபுல்லாக பிடிக்கிறது தான் நம்ம கலர் மாறும். அந்த பவர் அவ்வளோ பவர் ஒன்றா இருந்து உடனே மாறாதுண்ணா. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி ஊற்று. இந்த மாதிரி எண்ணெயை பால் மாதிரி மாற்றினால் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம எப்பவுமே எண்ணெயை உடைச்சோம் அப்படின்னா வேறு நேரடியாக எடுத்துக்கும். நம்ம இந்த சாணப்பாசி கரைசலில் கலந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஈல்டு கிடைக்கும். தண்ணி ஊற்றுற மாதிரி வை. சரி, அதுவா அப்புறம் கழிக்கல. இது குடி தண்ணி பாருங்க, வெள்ளையாக மாறும் பாருங்க. கவர் வச்சுல
டைமிங் எது இதில் எப்படி அப்படியே இதில் ஊற்றி இது நம்மளுக்கு தேவையில்லை. உரமே இருந்தா காட்டுக்கு மாட்டாங்க. ஃபுல்லாக வேடா, ஸ்பீடு வேடா.